இப்படித்தான் பல மாநிலத்தில் இருக்கின்ற அரசாங்கங்களை முடக்கி இருக்கிறார்கள். ஆப்பினுடைய அந்த கேஜ்ரிவாலை சிறைபிடித்து அந்த கேஸ் எங்கேன்னு கேட்குறேன். ஆப்பில் இருந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அந்த முதலமைச்சரை சிறைபிடிக்கிறீங்க. அந்த சிறையில் இருக்கிற சமயத்தில் பெயில் கோருகிறார். பெயில் கோரும்போது அங்கே கேள்வி என்னென்னா, நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, ஏன் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, முதலமைச்சராக இருந்து உங்களுக்கு வேலை செய்ய முடியுமா, நீங்கள் என்ன இங்கிருந்து வேலை செய்ய, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஜட்ஜுகள் கேட்குறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கேஸினுடைய நிலை என்னன்னு கேட்குறேன்னா, அதாவது ஆப்பை வைத்துக்கொண்டு அங்கே ஒரு அரசியல் செய்துவிட்டு, அதாவது முழுக்க முழுக்க இடி என்பது பாஜகவினுடைய ஒரு கூலிப்படை என்பதுக்கு வேற சான்றே வேண்டாம். இவ்வளவு கடுமையா அதை வேற வார்த்தைகளே கிடையாது. கூலிப்படை தானுங்க இவங்க. அதை 7 சீட்டு வந்து அங்கே ஜெயிச்ச பிறகு 2024 தேர்தல் ஜெயித்த பிறகு கேஸே கிடையாது இதுவரை. அது என்ன டெவலப்மெண்ட் கேட்குறேன். 25 இன்னைக்கு வந்து மே மாதம் ஆகுது. 1 வருடமாக என்ன டெவலப்மெண்ட் கேட்குறேன். அதே இடத்துல ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஹேமந்த் சோரன் என்ற முதலமைச்சர் ஜனவரி 2024 அவரை வந்து சிறைபிடிக்கிறாங்க. அதனுடைய அந்த கேஸினுடைய ப்ரோக்ரஸ் என்னன்னு கேட்குறேன். மே 1.5 வருஷம் ஆகுது. என்ன ப்ரோக்ரஸ்ன்னு கேட்குறேன். அதே மாதிரி ரோவிங் தான். கவிதா என்ற நம்மளுடைய சந்திரசேகர் ராவனுடைய மகள், அவங்களை வந்து சிறைபிடிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கேஸில் ஒரு ப்ரோக்ரஸும் கிடையாது. இன்னைக்கு கவிதா வெளியிருக்கிறாங்க, அந்த கட்சியை காலி பண்ணிட்டாங்க, டிடிபி பிஆர்எஸ் காலி பண்ணுறாங்க, அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குறார்கள். இறக்குனா பாஜக வந்துடும் நினைச்சாங்க, வரல. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ரேவந்த் ரெட்டிக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணி விட்டாங்கன்னு வைத்துக்கலாம். ஆனால் அதன் பிறகு அந்த என்ன டெவலப்மெண்ட் கேட்குறேன். ஓகே, இப்போ இது ஒவ்வொரு மாநிலத்தையும் இருக்கின்ற எதிர்கட்சிகளை சீர்குலைக்க வேண்டும், கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் நடக்கின்ற விஷயம் தான். என்னை பொறுத்தவரை இந்த இடங்கள் எல்லாம் நீங்க கேட்கலாம், இங்க ஊழல் நடக்கலையான்னு கேட்கலாம். தாராளமாக 100%. எங்க வேறெவர் தேர் இஸ் ஆல்கஹால், ஊழல் இருக்கத்தான் செய்யும் என்பது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னுடைய கெரியர்ல நான் பார்த்த விஷயமா இருக்கிறது. அது எல்லாம் வந்து அது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு தானே. ஆமா, நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும். அது எப்படி மணி லாண்டரிங்ல வரும்னு கேட்கிறேன். இடி எந்த அமலாக்கத்துறை எந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உள்ள வருதுன்னு கேட்கிறேன். என்ன பிரெடிகேட் கேஸ்னு கேட்கிறேன். அப்படி பிரெடிகேட் கேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 2017 கேஸ்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. தாராளமாக ஆரம்பிங்கள், யாரும் வேண்டாம்னு சொல்ல. அங்க மணி லாண்டரிங் இருந்ததுனால தாராளமாக ஆரம்பிங்கள். அப்ப எங்க அதிமுக இருந்து யாரை கொஸ்டின் பண்ணீங்க, எங்க போனீங்க, என்ன ரைடு பண்ணீங்கன்னு கேட்கிறேன். அதுவும் கிடையாது. அப்போ இது மணல் கொள்ள மாதிரி தானுங்க.